ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க சைலண்ட் ரேஜ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். டான் ஸ்டீவிஸ் பாத்தீங்கன்னா ஷெரீஃபா இருக்காரு ஒரு டவுன்ல. அங்க பாத்தீங்கன்னா பல விதமான ப்ராப்ளம் இருக்கு. அங்க ஒரு கில்லர் உள்ள பூந்து மக்களால கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். அவனை பிடிக்க இவர் பாக்குறாரு. அப்ப நம்ம ஷெரீஃபையும் அவன் கொல்ல பாக்குறான். ஒரு வழியா ஷெரீஃப் பாத்தீங்கன்னா அவரை சுட்டுறாரு. சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போயிடுறாங்க. உயிருக்கு போராடிட்டு இருக்க நிலைமையில அங்க இருக்க 3 டாக்டர்ஸ் சேர்ந்து பாத்தீங்கன்னா அவனை பொழைக்க வச்சிடறாங்க ஒரு வழியா. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங்கோட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டா தான் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்லயும் படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா 1982ல வந்த படம். அதனால அன்னைக்கு ரேட்டுக்கு படத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அதுக்கேற்ற மாதிரியே இவங்க டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படத்தை சூப்பராகவே கையாண்டு இருந்தாங்க. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருந்தது. படத்துல பல சீன்ஸ் நமக்கு ரெட்ரோ ஸ்டைல ஒரு படம் பார்த்த ஃபீல் கொடுக்கதான் செஞ்சது. ஸ்கிரீன் பிளேஸும் பாத்தீங்கன்னா படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஓவராலும் எங்கேஜிங்கா எழுதி எடுத்திருந்தாங்க. நம்மளால படத்தை உட்காந்து ஃபாலோ பண்ணி பார்க்க முடிஞ்சது. ஆனா என்ன, பல சீன்ஸ் பிரெடிக்டபிளும் லாகிங்காவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு டேட்டுக்கு பார்க்கும்போது ரொம்ப அவுடேட்டடா தான் இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. சோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.